தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய துதி என் வாயில் எப்பொழுதும் இருக்கும். கர்த்தரை துதிக்கிற அந்த துதியானது எப்பொழுதும் இருக்கும். வேதத்தில் கூட நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்கள், விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள், சோதனைப்படாதபடி ஜெபம் செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இல்லையா? நம்ம ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்கோன்னா, எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கணுமா அப்படின்னு சிலவங்க நினைப்பாங்க. அப்படி இல்லை. சிலவங்க இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கன்னா, சிலவங்க சொல்லுவாங்க, நான் ஜெபித்து 1 மாதம் ஆகுது, 1 வாரம் ஆகுது அப்படின்வாங்க. அந்த மாதிரி இடைவெளி விடாமல் நீங்கள் தினமும் ஆண்டவர் 1 மணி நேரமாவது ஆண்டவர்கிட்ட நீங்கள் விழித்திருந்து ஜெபிங்க அப்படின்றதுக்காக தான் எப்பொழுதும் ஜெபிங்க. சிலவங்க சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு ஜெபிக்கவே நேரம் இல்லைங்க, எல்லாத்துக்கும் டைம் இருக்கும், சாப்பிட, தூங்க, எல்லா வேலையும் செய்ய, ஆனால் ஜெபிக்க மட்டும் டைம் இல்லைன்றாங்க இல்லையா? அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னொரு இதுவும் சொல்லலாம். இன்னொன்று எப்படி சொல்லலாம்னா, சிலவங்க நல்ல வசதியாக இருந்தால் ஆண்டவரை தேடுவாங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் அந்த நிமிஷம் ஆண்டவர் தேட மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் நீங்கள் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். அதாவது கஷ்டமோ வியாதியோ நல்ல வசதியோ என்ன சந்தோஷமாக இருந்தாலும் நாம் ஆண்டவரை துதிக்கணும். கஷ்ட நேரத்துலையும் ஆண்டவரை துதிக்கணும், வியாதி நேரத்துலையும் நாம் துதிக்கணும். ஆண்டவரை நாம் மறக்கக்கூடாது, ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. மனுஷனாக பிறந்தால் எல்லாமே வரும், துன்பம், கஷ்டம், பாடு எல்லாமே வரும். ஆனால் அதையெல்லாம் கடந்து போகணுன்னா நாம் விழித்திருந்து சோதனைக்குப்படாதபடி, விழுந்து விடாதபடி நாம் எப்பொழுதும் ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் அந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எனக்கு அன்பானவர்கள், நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். சரிங்களா? தேங்க்யூ.